ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸு கொடுக்க போகிறேன். என்னென்னா, இதை பாருங்கள், இந்த செயின் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த செயின் ரொம்ப கருத்து போயிட்டுருக்கு, போடவே முடியாது. ஆனால் இது எப்படி பளபளன்னு ஆக்கலான்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் அதுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமனை இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் இந்த செயினை போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் எப்படி பளபளன்னு ஆகும் பாருங்கள். இந்த லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே இந்த லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுப்போம். அந்த செயினில் அந்த லெமன் பட்ட உடனே எப்படி அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அந்த லெமனை வச்சு கொஞ்சம் இந்த செயினை அப்படி தேய்ச்சிக்கிறேன். எப்படி கருப்பாக இருந்தது இதை பாருங்க. லெமன் பட்ட உடனே கொஞ்சம் இப்படி தேய்ச்சி எடுத்துக்குவோம். இன்னொரு லெமன் தோலையும் வச்சு இப்படி தேய்ச்சிக்குவோம். நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம மேற்கோடெல்லாம் கொடுத்தா எவ்வளோ பைசா ஆகும். வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு தான் நான் இந்த செயினை பளபளன்னு ஆக்குறேன். இதை பாருங்கள், அங்கே கடையில் ஆச்சாரிக்கிட்ட போகணும், அது போயிட்டு கொடுத்துட்டு அவங்க 2 நாள் கழித்து தருவாங்க, பைசா செலவாகும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு போட்டுக்கிடலாமே. இந்த பாருங்க, இப்போ இந்த லெமனுக்குள்ளேயே இதை ஊற வச்சுடுறேன். கொஞ்சம் நல்லா அப்படி ஊறட்டும். லெமனுக்குள்ளேயே ஊற வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஊறட்டும். பத்தலைன்னா தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி முங்குற மாதிரி. இந்த பாருங்க, இது லெமன் பட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ அழுகி போயிடுச்சு பாருங்கள். பளபளன்னு ஆகுது பாருங்கள். எப்படி கருப்பாக இருந்தது இந்த செயின். நம்ம வீட்டில் வச்சு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செய்துக்கிடலாம். இதை பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு இப்போ இதுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு எடுக்க போகிறேன். போதும். இப்போ நல்ல தண்ணியில் கழுவிட்டு இப்போ இதை சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறேன். வாங்க அப்போ எப்படி சுடு தண்ணியில் போடலான்ட்டு. இதை பாருங்கள், தண்ணி கொதிக்குது. அதுக்குள்ளே போட்டேன். நம்ம ஒரு இதை வச்சு கிளறி விடுவோம், ஸ்பூன் வச்சு. இதை பாருங்கள், இந்த அழுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். அந்த செயினில் இருக்க அழுக்கு இந்த சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில், அடுப்பில் கேஸ் ஸ்டவ்வில் கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விடுவோம். அந்த சூடெல்லாம் பாருங்கள், அழுக்கு அப்படியே பொங்கி வருது. பளபளன்னு ஆகுது பாருங்கள் செயின், தெரியுதா? இப்போ போதும் சுடு தண்ணியில் போட்டது. ஃபஸ்ட்டு லெமனில் போட்டுக்கிட்டேன்னா, லெமனில் போட்டு செகண்டு சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில், அடுப்பில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன்னா, அடுத்தது இப்போ 3rd ஸ்டெப் என்ன பண்ண போனேன்னா, இந்த செயினை எடுத்து வச்சுப்போம். எடுத்து சாதா தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மகிட்ட பேஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்கும். அதில் என்ன கண்டுக்கணும், நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் பேஸ்ட். இதை மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வச்சு இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். எப்படி ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருந்த செயின் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு ஷாம்பு போட்டுக்கிறேன். நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுக்கலாம்.
இந்த ப்ரெஷ்ஷு தான் இப்போ நம்ம இந்த கேப்புக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதே ப்ரெஷ்ஷு தான். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பழைய செயினுங்க, பித்தளை செயின் எது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுக்கிடலாம், ஒரு அர்ஜென்ட்டுக்கு போட்டுக்கிடலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்ச நேரம் போடுறதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணுவானே, வீட்டில் இருக்க பொருளை வச்சே அழகாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். வீட்டில் இருக்க பொருள் தான், செலவே இல்லாமல் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் எவ்வளோ அழுக்கு செயினில், எவ்வளோ அழுக்கு. இந்த ஃபஸ்ட்டு லெமனில் இருந்த அழுக்கு வந்ததா, அப்புறமா தண்ணி சூடு பண்ணதில் இவ்வளோ அழுக்கு வந்ததா, இப்போ நான் ஷாம்பு பேஸ்ட்டும் போட்டு கழுவுனதில் எவ்வளோ அழுக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி பலன்னு இருக்குது. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், மஞ்சள் தூள் நமக்கு தேவையானது. இப்போ இதெல்லாம் இதில் ஊற்றி வச்சுருவோம். எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி வச்சுட்டு நான் கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வரேன். மஞ்சள், ஏன்னா இந்த கேப்லலாம் இந்த மஞ்சள் கலர் போச்சுன்னா கொஞ்சம் கலர் வந்து மஞ்சள் கலராக இருக்கும். எப்படி பல்லன்னு ஆயிடுச்சு, எப்படி இந்த செயின் ஆயிடுச்சு. இது மஞ்சள் போடும்போது கழுத்தில் போட்டால் கூட கழுத்தில் எரியாது. இப்போ அடுத்தது நான் வந்து ஒரு துணி எடுத்துக்கிட்டேன், துணியில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிடுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் தேய்ச்சிக்கிட்டேன். இது பாருங்கள், பழம் செயின் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுடர் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிப்போம். இதை பாருங்க, இப்போ எப்படி இந்த செயின் எப்படி பல்லன்னு ஆயிடுச்சு பாருங்க. நான் எப்படி கருப்பு கலரில் காமிச்சேன், இது பாருங்கள், ஒரு 1/2 hour 10 நிமிஷத்துலேயே நம்ம பல்லன்னு ஆக்கிடலாம். எப்படி இந்த செயின் எப்படி ஆயிடுச்சு. இதை நம்ம அழகாக போட்டுட்டு கூட போயிட்டு வந்து அதே மாதிரி கழுவி வச்சிடலாம். இது எப்போவுமே இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ரோஸ் கலர் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதில் சுற்றி வச்சு பாக்ஸில் வச்சுட்டு நம்ம போட்டு வந்த பிறகு கூட நல்ல தண்ணியில் கழுவி நல்லா தொடச்சிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே காற்று போகாத பாக்ஸ்குள்ளே நல்லா பூட்டி வச்சிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம், கருக்காது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த செயின் கிளீனிங் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.